கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சிந்தூரப் பொடி கொண்டு சென்னியப்பியே திருநாமம் இட்டங்கோர் இளையம் தன்னால் ஆந்தரமின்றி தன் நெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் கணிந்திகே இந்திரன் போல் வருமாய பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கை தன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதேயே. சிந்துரப் பொடி கொண்டு சென்னியப்பியே. சென்னி அப்படிங்கிறத முதல்லயே அன்வைக்கணும். சென்னி சிந்தூர பொடி கொண்டு என்று சொல்லணும். நெற்றியில சிந்தூர பொடியால் ஒரு ஸ்ரீசூர்ணத்தால் இப்படி ஒரு கோடு அழகா இட்டு திருநாமம் இட்டு கண்ணனுக்கு திருநாமம் இட்டு ஊர்த புன்றம் போட்டு எதனாலே அங்கு ஓர் இலையம் தன்னால் அழகிய இலை எடுத்து ஊர்த புன்றத்துக்கெல்லாம் ஒரு கம்பி கம்பி வச்சுருப்பா. அதெல்லாம் கண்ணனுக்கு தேவையில்லை. அதை வச்சுதான் குழைச்சதுனால அழகா இடணுமேனு இடுவா. அதெல்லாம் ரொம்ப பணிக்கா இட்டுக்கணும்னா அதுக்கு ஒரு 1/2 மணி ஆகும். ஆனா கண்ணனுக்கு இருக்கிற அவசரத்துக்கு அதெல்லாம் ஆகாது. அவன் சும்மா இப்படி தட்டும்பா அப்படி நடுப்பில் வச்சுனுட்டான் ஜொலிக்கும். பார்க்கிறவாளாம் கச்சிதமா மெனக்கட்டு இட்டுக்கிறாளே அதெல்லாம் யார் பார்க்கிறாளோ தெரியாது, பெருமாள் தான் பார்க்கணும். கண்ணன் இட்டுன்றத உலகமே பார்க்கும். அது சமப்படாது. கண்ணன் சமப்பட மாட்டான். அங்க ஒரு இலை இப்படி பார்த்தா ஒரு இலையை எடுத்து குழைச்சான் நெத்தில இட்டுண்டு இளையம் தன்னால் திருநாமம் இட்டு. ஊர்த புன்றத்துக்கு திருநாமம் ஏன் பேர் வச்சதுன்னால் ஊர்த புன்றம் இட்டு கொள்ளும் பொழுதே ஸ்ரீ கேசவா எனமஹா என்று திருநாமத்தை சொல்லிதான் நெத்தில இட்டுக்கொள்ளணும். அதனால அதுக்கே திருநாமம்னு பேர் வந்தது. அந்தரமின்றி தன் நெறி பங்கியை, அதாவது இடைவெளிங்கிறது ஒண்ணு இல்லாம நெரிக்கக்கூடியதான அழகான பங்கி கேசங்கள் உண்டே. அந்த கேசங்களை அழகாக வாரி கொண்ட போட்டு அதுல நேத்திரத்தால் அணிந்து மயில் தொகையால அணிந்து இந்திரன் போல் வரும் ஆய பிள்ளை. இந்திரன் போல்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் இந்திரன்னா ராஜா, இந்திரன்னா ஈஸ்வரன் சொல்றது. ஈஸ்வரன் இவனே தானே. இந்திரன்னா இவன் தான். மேலும் இவன் கோக்களுக்கெல்லாம் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அவன் இந்திரனாயிருந்தாலும் கோக்களுக்கெல்லாம் இந்திரனாக பட்டாபிஷிக்தனா இருப்பதனால்தானே கோவிந்தன் என்று இவனுக்கு பெயர். ஒரு ராஜா வர்றது போல அந்த அந்த நடை அழகோட கம்பீரமா வருவனா. இந்திரன் போல் வரும் ஆய பிள்ளை எதிர் நின்று அங்கு அவன் வர அந்த வேற வேளையில ஒருத்தரும் வாசல நிற்காதீங்கோ அப்படிங்கிறார். ஏதாவது வாசல நெல்லு உணர்த்தினோம் அப்படின்னுட்டா மாடுகள்லாம் வரும்பொழுது கிராமங்கள்ல உடனே எல்லாரும் கத்துவா, மாடு மாடு மாடு, நெல்லு 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 அப்படின்னு கத்துவார்கள். அதுபோல அந்த ஊர்ல என்ன கத்துற வழக்கமா, கண்ணன் 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 அடி கண்ணிகை 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 கத்துவா. அந்த மாதிரி வியாக்கியானம் நானா சொல்லல, வியாக்கியானம் அப்படி இருக்கு. ஏன்னா அவனையும் பார்த்துக்கணும், இவாளையும் பார்த்துக்கணும், இவாளையும் பார்த்துக்கணும், நெல்லையும் பார்த்துக்கணும், மாட்டையும் பார்த்துக்கணும். அதுபோல அவர்கள் கத்துவார்களாம். கண்ணன் வரான். அப்படி வரும்பொழுது எதிர்கொன்று அங்கு அங்கு எதிர்கொன்று அங்கு இனவளை இழவேல் அங்குறாள். உன்னை மெனக்கட்டு வளைகள்லாம் அடுக்கி விட்டுக்கிறோம், ஜாக்கிரதே வளை ஜாக்கிரதே, வளை கண்டுட போறது அப்படின்னு இவர்கள் கூவுவாளா. கண்ணனை பார்த்ததும் உடனே ஒரு ஏக்கம், ஏக்கத்தினால இழைப்பு, இழைப்புனால வளை கண்டுடுமா. அது என்ன பார்த்ததுமே ஆகுமான் நாள். அம்மா கிருஷ்ணனை பார்த்தாதானே தெரியும், கிருஷ்ணனை பார்த்தாதானே எப்படி இருக்கும்னு தெரியும். அவர்களுக்கு அப்படி ஆயிட்டார்கள் தான். ஆனா கிருஷ்ணனை பார்த்தாதானே அப்படி இருக்குமாங்கிறது நிரூபணம் ஆகும். வளையை கழண்டுடும் ஜாக்கிரதைங்கிறார்கள். இழவேல் என்ன, வளைகளை இழந்துடாதீர்கள் என்று சொல்ல. சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதம் அப்படின்னு சொல்றேன். அண்ணனுக்கு வலை போட்டுக்க முடியுமா? அண்ணன் நீ வலையை அழிண்டு விடுறான், அவன் கோல்ல கோத்தண்டு போயிடுறான்.
அப்படின்னு சொல்றேன். மறுபடியும் போய் சந்தியில போய் நிற்கிறாள என்று திட்டுறாள். அம்மாவா இருக்கக்கூடிய கோபிமார்கள். சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதேயே அப்படின்னு சந்தியில போய் நிற்கிறேளே, நார்ச்சந்தியில போய் நின்று கொண்டு கண்ணன் வர அழக பார்த்து நிற்கிறீர்களே அப்படின்னு ஜாக்கிரதை வள கண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா ஒரு அம்மாவான கோபி. இப்படி சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் வள கழண்டு கொடுத்தா, அவள் துகில அவிழ்ந்து கொடுத்தா. துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.